வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. டிடிவி தினகரன் விலகல். அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் விலகியது என்னங்க? திடீர் ஏன் இந்த முடிவு? டெல்லியில் நடைபெற்றது என்ன? ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது. அதாவது செங்கோட்டையன் நாளை மறுநாள் சொல்கிறாங்கிறாரு. ஓபிஎஸ் ஏற்கனவே வெளியில் போயிட்டாரு. டிடிவி தினகரன் வெளியில் போயிட்டா அப்புறம் என்னங்க இருக்குது கூட்டணியில்? எப்படிங்க எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன்லாம் எதிரியாக பார்க்குறாரு நினைக்க தோணும். இந்த பக்கம் திமுக வலுவாய்ந்த கூட்டணியாக இருக்குது. அதிமுக பிஜேபி கூட்டணி தள்ளாடி கொண்டிருக்கிறது. அப்போ டெல்லியிலிருந்து இன்றைக்கி டிடிவிக்கு ஏதோ ஒரு தகவல் வந்திருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இதற்கு மேலே என்ன நம்மளை கழட்டி விட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளே வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிறதுனால இந்த அறிக்கை. அப்போ ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி தமிழிசை, வானதி ஒரு 10 பேர் அங்கே இருக்காங்க. யாராவது ஒருத்தர் தகவல் கொடுத்துருப்பாங்க. அந்த தகவல் என்ன? டிடிவி தினகரன் அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறார்? இவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன வருத்தம்னா, இந்நேரம் டிவிகேலேருந்து பேச ஆரம்பிச்சிருக்கணும். யார் கூட? டிவிகே நம்ம டிடிவி தினகரன் கூடயும் ஓபிஎஸ் கூடயும் பேசியிருக்கணும். ஏன்னா கூட்டணிக்கு விஜய் கூட யாரும் வரல. வழியே இவங்கெல்லாம் விஜயோட ஒரு கூட்டணி விஜய் ஒரு தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் டிடிவி சொல்கிறாரு, ஓபிஎஸ்லாம் சொல்கிறாரு. இப்போயே பேச ஆரம்பிக்க வேண்டியதானே? இவங்கெல்லாம் போனால் பலம் தானே அவருக்கு. இதை விஜய் பண்ண வேணாம், கூட இருக்கவங்க பண்ணியிருக்கணும். ஏன்னா அவர்கள் கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ஒன்றும் புரியல. இன்னொரு விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி நினைப்பது என்ன? டெல்லி நினைப்பது என்ன? இதில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் வேணாம். டெல்லி இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோம்? அமித்ஷா இன்றைக்கி பேசும்போது டிடிவி தினகரன் விட்டுருங்க, ஓபிஎஸ் விட்டுருங்க, சசிகலா விட்டுருங்க, எடப்பாடி பழனிசாமி நமக்கு முக்கியம், எல்லோரும் போய் வேலை செய்யுங்க. இது தெரிஞ்ச உடனே ஏற்கனவே தினகரன் நயினார்கிட்ட சொல்லியிருக்காராம். என்னங்க அது ஜிகே வாசனுடைய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாரு, 36 நிகழ்ச்சி. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடை ஏற்றுறீங்க, என்ன கூடவே இல்லை. அப்போ திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத கேட்டு ஜிகே வாசன் ஆடுறாரு அப்படின்னு கோவத்தின் உச்சிக்கே போய் இந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் அண்ணாமலையை வரைக்கும் கூப்பிட்டு எடப்பாடி பக்கத்தில் உட்கார வைக்க தெரியுது. அண்ணாமலை மேலேயும் கோவமா? ஒரு காலத்தில் அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிடிவி தினகரன் தான் அதிமுக அடுத்த தலைவராக போகிறான்னு சொன்னார். இதே மாதிரி ஓபிஎஸ்ஸையும் உசுப்பேற்றி விட்டார். அவருக்கே பிரச்சனை. இப்போ அவரே லீவ் போட்டு உட்காந்துருக்காரு. இப்போ டிடிவிக்கு ஒரு முடிவு பண்ணிட்டார், இனிமேல் நமக்கு இல்லை. ஆனாலும் பிஜேபி தன் வலைக்கு வரும், கண்டிப்பாக தன் வழிக்கு வரும், உறுதியாக நம்புகிறார். அவர் டிவிக்கே போவாரா இல்லை பிஜேபி கூட்டணி விரும்புவாரா? கொஞ்சம் யோசனை பாருங்க. டிவிக்கே போனால் பணம் கிடைக்குமா? இந்த பக்கம் அப்படி இல்லை. பிஜேபி நினைத்தால் எதையும் பண்ணலாம். ஏற்கனவே சிறையில் அடைத்தது பிஜேபியுடைய பவர் தெரியும். அப்போ இன்றைக்கி டிடிவி தினகரன் நான் வெளியேறிட்டேன் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக பிஜேபி அதிமுக கூட்டணி தன்னை நெருங்கி வரும்னு அவர் நம்புகிறார். கடைசி ஆப்ஷன் அதுதான் அவர் நம்புகிறாரு. ஓரளவுக்கு அது உண்மையாக இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். அப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி, ஜிகே வாசன் இதெல்லாம் கம்மியான ஓட்டு தான். எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால், அதாவது மைனாரிட்டியாக ஆட்சிக்கு வந்தால், அப்போது டிடிவி தினகரன் இருந்தால் அவரை வைத்து அதிமுகவை உடைக்கக்கூடிய வேலையில் அமித்ஷா பண்ணுவார். சசிகலா இருந்தாங்கன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மெஜாரிட்டியாக இருந்தால் பரவாயில்ல, மெஜாரிட்டி இல்லைன்னா சிக்கல். அப்போ டிடிவி தினகரன் எப்போதும் தனக்கு ஆபத்தாக இருப்பார். இன்னொன்று, ஓபிஎஸ்ஐ காட்டிலும் டிடிவி தினகரன் டேஞ்சர். இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி கிரவுண்ட்லேருந்து வந்தாரோ அதே போல் டிடிவி தினகரனுக்கு அத்தனை நுணுக்கங்களும் தெரியும், வயசும் இருக்குது. டிடிவி தினகரன் உள்ளே வர்றது தனக்கு ஆபத்துன்னு எடப்பாடி நினைக்கிறது தப்பெல்லாம் இல்லை. அப்போ என்ன நினைக்கிறாரு? டிடிவி தினகரன் வேணாம், சசிகலா அவர்கள் இன்னும் முடிவெடுக்கலை. டிடிவி தினகரன் எல்லாம் எப்படிங்க போன தடவையே பெரிய அளவுக்கு ஓட்டை பிரித்து விட்டாரே அப்படின்னு நினைக்க தோணுது. அவர் நினைக்கிறார் வேணாம் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு பல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம். ஆனால் பிஜேபி தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், பிஜேபி இந்த சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக டிடிவி சசிகலா இவர்களெல்லாம் உள்ளடக்கிறதுக்கான வேலை தெளிவாக பண்ணுவாங்க. எடப்பாடி ஏன்னா அமித்ஷா இப்போ டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு? அமித்ஷா அவர்களுடைய முயற்சிகள் வீணானதுங்கிறார், வெளிப்படையாக சொல்லிட்டார். துரோகம் தலைவிரித்தாடுகிறதுங்கிறார். கொஞ்ச நாள் வரைக்கும் துரோகி எடப்பாடின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ தான் கொஞ்ச நாளாக இல்லைங்க எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அமித்ஷா அறிவிச்சிட்டாரு, நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை கூட்டணி ஆச்சு அப்படின்னு சொல்கிறார், அமித்ஷா கூட்டணி ஆச்சுங்கிறார். டிடிவி தினகரன் அமைதியாக இருந்திருக்கலாம், அவரும் கூட்டணி ஆச்சுங்கிறார். எடப்பாடி எப்படி யோசிப்பார்? அமித்ஷா சொல்லலாம், இவங்க 2 பேர் யார்? அண்ணாமலையை ஒத்துக்கிட்டார். இப்போ எடப்பாடி தான் முதலமைச்சருங்கிறத அண்ணாமலை ஒத்துக்கிட்டார். அப்போ டிடிவி தினகரனுக்கும் நம்ம எடப்பாடிக்குமான பனிப்போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இப்போ செங்கோட்டையன் நாளைக்கு கட்சியில் இருந்து வரக்கூடிய தேர்தலில் அதிமுக மைனாரிட்டி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செங்கோட்டையனை வச்சு பிரச்சனை கொடுக்க பிஜேபி ரெடி ஆகும்னு எடப்பாடிக்கு தெரியும். அதனால் செங்கோட்டையனு ஒரு அடி அடித்தாச்சு. அநேகமாக 7ஆம் தேதி அவர்
கட்சியெல்லாம் ஒன்றிணையணும்னுங்கிற வார்த்தை தான் சொல்ல போகிறாரு. எடப்பாடி பெருசாக எடுத்துக்கல. டிடிவி தினகரனையும் பெருசாக எடுத்துக்கிறதில்ல, செங்கோட்டையனையும் பெருசாக எடுத்துக்கிறதில்ல, ஓபிஎஸ்ஸையும் பெருத்த என்னங்க கணக்கு இருக்குது? எல்லாத்தையும் வேணாம்னா எப்படிங்க ஜெயிக்க போகிறாரு? போன தேர்தல் சாட்சிங்க. டிடிவி தினகரன் நிறையா தொகுதியில் கவுத்து விட்டாரே நினைக்கலாம். ஆனால் இப்படி கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏற்கனவே டிடிவி தினகரன் மேலே ஃபெரா கேஸ்லேருந்து பல கேஸ்கள் இருக்கிறது. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி என்ன எல்லைக்கு போகுங்கிறது டிடிவிக்கு தெரியாமலாம் இல்லை. அவர் என்ன ஒரு கணக்கு போடுறார், இப்போவும் கூட என்ன கணக்கு போடுவார்? கடைசி நேரத்தில் பிஜேபி தன்னை கூட்டணி சேர்த்துக்கு உறுதியாக நம்புவார். டிவிகேக்கு போகிறது பெஸ்ட்டாக, இந்த பக்கம் போகிறது பெஸ்ட்டாக, இந்த பக்கம் போகிறது தாங்க பெஸ்ட்டு. நாளைக்கு பிஜேபி எடப்பாடிக்கு ஏதாவது எடப்பாடியை குடைச்சல் கொடுத்து நம்மளை பெரிய ஆளாக்கும். நம்ம தான் இப்போ இங்கே பெரிய ஆள், செங்கோட்டையின் பிரச்சனை ஆயிடுச்சு, இதெல்லாம் டிடிவி தினகரன் யோசிப்பார். இப்போ அவர் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கானா, ஏங்க எனக்கும் சுயமரியாதை இருக்குது, நீங்களே வந்து என்கிட்ட கெஞ்சுவீங்கிற ரேஞ்சுக்கு அவர் நினைக்கிறார். இன்னொரு கணக்கு போடுவார் அவர். திமுகவுக்கு போக முடியாது, அவர் திமுகவில் இடம் இல்லை, டிவிகேல போனால் காசு தர மாட்டாங்க. இன்னொன்று, நாளைக்கு அமித்ஷா அவர்கள், எடப்பாடி, அமித்ஷா இந்த சின்ன சின்ன கட்சிகளை மட்டும் வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்க முடியுமா? அமித்ஷா அவர்கள் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவர். அப்போ கண்டிப்பாக டிடிவி தினகரன் அழைச்சி பேசுவாங்க. அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ இருக்கும். இப்போவே இங்கே இருந்தோம்னா மரியாதை இல்லை. இப்போ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கன்னு தான் பேர், என்டிஏல இருக்கன்னு தான் பேர். எந்த கூட்டத்துக்காக அழைக்கிறார்கள் அவரை? எதுக்கு? சும்மா முயற்சிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ இந்த விஷயத்தை கணக்கு பண்ணி தான் இந்த டிவி இந்த இவ்வளோ தூரம் அதாவது என்னென்னா துரோகம் தலைவரித்தாடுகிறதுங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசியிருக்காரு. அமித்ஷாவுடைய எல்லா முயற்சிகளும் பலனளிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதன் விளைவாக அவர் மிகப்பெரிய ஒரு காயப்பட்டிருக்கிறார். எடப்பாடிக்கு எதிராக மீண்டும் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். இது எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க, வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு நன்மை பயக்கிற மாதிரி நிறையா சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. இந்த பக்கம் எதிர்க்கட்சி கூட்டணி இருக்கான்னே தெரியல. இதுக்காக அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை வச்சு சீக்கிரம் கூட்டணியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம்லாம் போயிட்டார். இன்னும் அது ஒட்டவில்லை. கூட்டணியில் பிரதான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய 3வது இடத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி உடைஞ்சிருக்குது. இதை எல்லாத்தையும் தாண்டி அதிமுக ஜெயிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம்ல, அரசியலில் பல அதிசயங்கள் நடக்கலாம். இப்போவே அதிமுக தோத்துருச்சு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ஆள் இல்லை சார். யார் போனாலும் இழப்பு தான், அதில் மாற்று கட்சி இல்லை. இன்னும் 8 மாதங்கள் இருக்கிறது. இதில் பல மாற்றங்கள் நடக்கலாம். இப்போவே டிடிவி தினகரன் விலகல், நாளைக்கு இன்னும் 2-3 கட்சி வந்து இதே டிடிவி தினகரனோ இல்லை ஓபிஎஸ்ஸோ இல்லை சசிகலாவோ நாளைக்கே பிஜேபியோட சேர்ந்து இல்லை எங்களுக்கு திமுக தான் எதிரி, நாங்கள் எல்லாம் கைகோர்க்கிறோம்னு சொல்லலாம். அரசியலில் எதுவும் நடக்கலாம். மற்றபடி இன்னைக்கு டிடிவி தினகரன் பேசுனதை வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம். டெல்லியிலேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது, டெல்லியிலேருந்து இவருக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது. இன்றைக்கி அமித்ஷா ஏதோ ஒரு விஷயம் பேசியிருக்கிறார். அந்த பேச்சை காரணம் காட்டி தான் இன்றைக்கி டிடிவி தினகரன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். டெல்லி இப்போது டிடிவி தினகரனை கைவிட்டது அப்படின்னு டிடிவி தினகரன் நினைக்கிறாரு. டெல்லி திரும்ப வரும் நினைக்கிறாரு. அநேகமாக இவர்கள்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. இதெல்லாம் பிஜேபி விட்டுட்டுலாம் வேடிக்கை பார்க்காது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.